நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழ் இலக்கணத்துல நிறைய அணிகள் உண்டு. உருவக அணி, ஊமை அணி, வஞ்சக புகழ்ச்சி அணி, உயர் நவிர்ச்சி அணி அப்படின்னு பல அணிகள் உண்டு. சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர் பேசும்போது எனக்கு ஒரு அணி ஞாபகத்துக்கு வந்துச்சு. சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல், போரளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பது போல மரித்து கைகாட்ட அப்படிங்கிறது ஒரு கவிதை. என்ன விளக்கம் அப்படின்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள போறாங்க. அப்படி போகும்பொழுது மதுரையில தோரண வாயில கட்டப்பட்டிருந்த கொடிகள் காற்றில் அசையுது. காற்றில் அசைஞ்ச உடனே கவிஞர் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடி சொல்றாரு, அவனுக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்துருது. கோவலனுக்கு முன்னாடியே அந்த கொடியெல்லாம் அசைஞ்சு நீ வராத அப்படிங்கிற மாதிரி கை காட்டுச்சு அப்படின்னு அவர் எழுதுறாரு. எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுக்கு பெயரு தற்குறிப்பேற்ற அணி. தமிழ் இலக்கணம் தற்குறி பேற்ற அணி. வேணா விக்கிபீடியா கூகுள்ல தேடி பாருங்க. அதாவது தன்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அடுத்த மேல பழிய போடுறதுக்கு பேர் என்னது? தற்குறிப்பேற்ற அணி. தான் தாமதமாக வந்துவிட்டு 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வந்ததுனால தாமதத்தினால தண்ணீர் இல்லாம கழிவறை இல்லாம கால் கிடக்க நின்று 41 பேர் செத்தத அரசாங்கத்தின் மீது பழியை போடுவது தற்குறிப்பேற்ற அணி. தான் காலதாமதமாக படத்தை சென்சார் ஜூன் மாதம் முடிக்கப்பட்ட படத்தை பார்த்துக்கலாம், நம்மளை யார் என்ன பண்ணுவா, நம்ம பெரிய ரவுடி ஆச்சுல அப்படின்னு ஆதவர்த்தன் சொன்னார்ல, ஆட்சிக்கு வந்தவர் பார்த்துக்கலாம் யார் பெரிய ரவுடின்னு அப்படின்னு சொன்னார்ல, நம்மளே பெரிய ரவுடி, பெரிய பக்கா மாசு, பெரிய பிளாஸ்ட், நமக்கு தராது சென்சாரா அப்படின்னு தாமதமாக சென்சார் போயிட்டு சென்சார் மேல பழிய போறது பாருங்க. இதுக்கு பேர் தான் தற்குறிப்பேற்ற அணி. சகோதரர் இப்ராஹிம் சொன்னாங்க, நயன்தாராக்கு கூட்டம் வரும் ஓட்டா மாறுமா, சன்னி லியோனுக்கு கூட்டம் வரும் ஓட்டா மாறுமா, எங்க தளபதிக்கு கூட்டம் வந்தா ஓட்டா மாறும். இப்படி கூட்டம் வந்தா ஓட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் தான், அதாவது கூட்டம் எல்லாம் ஓட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் தான் தற்குறிப்பேற்ற அணி. அவர் கேட்கிறாப்ல, ஈவேராவை திராவிட பிராமண கடப்பாறை கொண்டு உடைப்பன்னு சொல்றாரு. அன்னைக்கு பெரியார புகழ்ந்தாங்க, இன்னைக்கு பெரியார இகழ்ந்தாங்க. யாரு இவரு யாரு? இந்த யோக்கிய வர சொம்பெடுத்து உள்ள வைம்பாம்ல. எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து பெரியார மாறினாரு? அந்த போர்வை உங்களுக்கு ஏன் தேவைப்படுச்சு? சமூகத்துக்கு உழைச்சாரு ஆயிட்டாரு. சமூகத்துக்கு உழைச்சி பெரியார் ஆயிட்டாரு ஈவேரா. அம்பேத்கர் தான் இருக்காரு. சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் எல்லாம் அவங்கெல்லாம் இருக்கும்போது தட்சணாமூர்த்தி கருணாநிதியா மாறுறாரு, கருணாநிதி கலைஞரா மாறுறாரு, இங்கே வந்து ராமசாமி பெரியாரா மாறுறாரு. அப்ப உங்க 2 பேருக்கு என்ன தேவை? ராமசாமி மட்டும் எப்படி பெரியார் ஆனாலும் போன மாசம் தான் கேட்டாப்ல. ராமசாமி எப்படி பெரியார் ஆனாலும் போன மாசம் கேட்டு இவரு கட்சி கரவேட்டினுடைய நிறத்தை மாத்திக்கிறதுக்காக ஆள் மாறலாம், நாங்கள் மாறல. ஆமாம், நாங்கள் பெரியாரை கொண்டாடினோம், பெரியாரை புகழ்ந்தோம், பெரியாரை பெருமையாக பேசினோம், பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி பேசினோம், பெரியாரை மறு வாசிக்கு உட்படுத்தினோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எங்கள் பாட்டன் வள்ளுவன் சொன்னது போல பெரியாரை மறு வாசிப்புக்கு உட்படுத்தினோம். சகோதரர் கேள்விகளா கேட்டாங்க. வளசர வாக்கத்துக்கு சீமான் வந்து இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்து வர சொன்னாங்கன்னு அவதூறு பரப்பக்கூடாது. வளசர வாக்கத்துக்கு வாங்க என்று அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லல. ஒரு பொய் வழக்கில் அண்ணன் சீமான் அவர்களை முடக்க பார்த்தது இந்த ஆளும் அரசு. அது அந்த அடக்குமுறை எதிர்த்து, அந்த அநீதி எதிர்த்து தன்னெழுச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள் வந்தார்கள். எங்க அண்ணன் ஒன்னும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிரும், காவல்துறை வந்து இது பண்ணிரும் அப்படின்னு பயந்து நடுங்கி துள்ள துடிக்க 41 பேர் செத்த போதும் கட்சிக்காரனை களத்தில் விட்டுட்டு ஓடி போகல எங்க அண்ணன் உங்களை மாதிரி. அதுவும் வடிவேல் சொல்றாருல, போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடலடா, எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம் பனையூர்ல தான் நின்ன, கரூர்ல இருந்து பனையூருக்கு ஓடி போன நீங்களா வளசர வாக்கத்தை பத்தி பேசலாமா? சரி, நான் வெளிப்படையா கேட்கிறேங்க, வெளிப்படையா
வெளிப்படையா கேட்கிறேன். யோ, ஆமக்கறி சாப்பிடாதவன் பேசுவான். இந்த ஆமக்கறி, இந்த மான் ஊறுகா நான் கொள்கை ரீதியா வைக்கிறேன். நீ இன்னும் நீ ஆமக்கறி, மான் ஊறுகா, ஆமக்கறி என்பது ஈழத்தை சாதாரண உணவு. அதெல்லாம் ஒரு விமர்சனமா? விமர்சனம் கொள்கை ரீதியா வைக்க. விஜயினுடைய தாவேகாவுடைய கொள்கை என்ன? கொள்கை எதிரி யாரு? பாஜக. கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்துவிட்டு செப்டம்பர் 27க்கு பிறகு ஏன் அந்த பாஜகவை பக்கா மாசு விமர்சிக்கவே இல்லை? பதில் சொல்லுங்க. இப்பொழுது ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் சென்சார், ரெண்டு பேரும் குடிமை வச்சு பிடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்மெல்லாம் அறந்தாங்கிக்காரங்க அறந்தாங்கில பொங்கல், அண்ணன் போஸ் வெங்கட்டுக்கு அறந்தாங்கி வருவார், எங்கள் அண்ணன் பாலச்சந்திரன் கர்நாடகாவில் பொங்கல், அண்ணன் பரமசிவத்துக்கு திண்டுக்கல்ல பொங்கல், அண்ணன் ஸ்ரீராமுக்கு சென்னையில் பொங்கல், நம்ம தமிழரசனுக்கு சென்னையில் பொங்கல், எனக்கு திருச்சியில் பொங்கல், பக்கா மாசுக்கு டெல்லியில் பொங்கல். அது என்ன பொங்கல்? சாதா பொங்கல் இல்ல, சாதா பொங்கல் இல்ல, சிபிஐ பொங்கல். கைய கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல். இது சிபிஐ பொங்கல். சிபிஐ பொங்கல் சரண்டர் தான், சரண்டர் தான். இவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்கை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. கடைசியா அண்ணன் போஸ் வெங்கட்டுக்கு சொன்னாங்க. போஸ் வெங்கட் நம்ம அண்ணன் வந்து சீமான் மேல பெரிய நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசதை விட்டுறேன். நீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜயை பத்தி பேசதை விட்டுறேன். விஜயை பத்தி பேசினா ஒரு பொய் வழக்கு கொடுக்கப்படுது. அந்த வழக்கை மேல்முறையீடு கொண்டு போனது நாம் தமிழர் கட்சி தான். அதாவது ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்க இவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்காரு பாருங்க. தாவேக்காங்கிற கட்சி ஒரு தரங்கட்ட கேடுகட்ட கேவலப்பட்ட கட்சி என்பதற்கு ஒரு நடிகை நான் பேசட்டுமா? நான் பேசினா தாங்க மாட்டீங்க. நான் தனி மனித விமர்சனம் வேணாம்னு நினைக்கிறேன். இவர் சொல்றாரு ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்குல நாங்க அந்த வழக்கை ரத்து பண்ண டெல்லிக்கு போறோம். நீதிமன்றம் சொல்லுது ரெண்டு பேரும் சமாதானமா போயிருங்க, இனி அவரும் பேசக்கூடாது நீங்களும் பேசக்கூடாது, சமாதானம் போங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் மன்னிப்பு கேட்க முடியாது என்று நீதிமன்றத்தை சொல்லி அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை முடிக்கிறது. நாங்க போட்ட வழக்கை யாரும் கொண்டு போல, போய் பேசக்கூடாது. அப்புறம் அண்ணன் போஸ்வங்கிட்ட தான் பதில் சொல்ல நினைச்சேன். போஸ்வங்கிட்ட சொன்னாங்க 18 கோடி ரூபாய் தாரேன், நாம் தமிழர் கட்சி அறந்தாங்கில சீமான் நின்று ஜெயிச்சிருவாரா? அண்ணே 18 கோடி வேணாம்னே, ஒரு 10 கோடி கொடுங்கண்ணே, பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடுன செலவு காசு நாம இருக்கோம் எங்களுக்கு. அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தொகுதிக்கெல்லாம் 18 இல்ல, மொத்தமாவே 10 தான் தேவைப்படுது, மொத்த தமிழ்நாட்டுக்குமே. நீங்க உங்களை மாதிரி எங்களை வந்து நினைச்சிடாதீங்கன்னு, அப்படி கிடையாது. எங்களுக்கு பணம் கொடுக்காமலே எங்க ஆளு வந்து 24 மணி வேலை பார்த்தான். டீ மட்டும் வேலை கொடுத்தா 30 நாள் தூங்காம வேலை பார்ப்பான். இந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, டேய் 30 ரூபா கொடுத்தா போதும்டா, நானா 3 மணி நேரம் கண் முடிச்சு வேலை பார்ப்பேன். அது மாதிரி எங்க ஆளுங்க. அதனால நீங்க பணத்தை தயவு செய்து அண்ணன் அவருக்கு ஸ்டாலின் வழி வந்தவர், நான் சொன்னதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வேன்ங்கிற வழி வந்தவர். அதனால 10 கோடியை கொடுத்துருங்கண்ணே, 10 கோடியை கொடுக்குதுன்னு உங்களை விட மாட்டோம். we are watching you. அதனால இந்த திருநெல்வேலி கொடுத்து சொன்னாங்க. திருநெல்வேலி ஒன்றும் தப்பு இல்லை, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது தான் தப்பு. திருநெல்வேலி ஒன்றும் தப்பு இல்லை, மக்களுடைய வயிற்றுல அடிச்சு லாட்டரி சீட்டு வித்து அந்த காசுல வந்தவனை பொதுச்செயலாக வச்சிருப்பதா தப்பு. ஜனநாயகன் டிக்கெட்டை மதுரையில வெற்றி தியேட்டர்ல 180 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்து ஏழைகளை வயிற்றுல அடிச்சு கட்சி நடத்துற கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல. என் அண்ணனுக்கு நான் உழைச்சு கொடுக்கிறேன். விஜயை பத்தி பேசினா எங்களுக்கு வருமானம் கிடையாது. விஜய் என்கிற அந்த அரசியல் அழுக்கை இந்த தேர்தலோடு ஒழித்து கட்ட சாட்டை சுழலும். நன்றி, வணக்கம். நன்றி சாட்டை துரைமுருகன்.